கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 4:22, ரோமன்ஸ் 4:22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாரு? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை மறுபடியும் சொல்றார். என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப இங்க விசுவாசம் தான் தேவ நீதியாக மாறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? எது ஒரு மனுஷன் நீதிமானாகிறது விசுவாசத்தினால தான், நியாயப்பிரமாணத்தினாலேயோ இல்ல அவனுடைய தகுதியினாலேயோ அவன் செய்த காரியத்தினால அல்ல. இங்க சொல்லும்போது என்ன? நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க ஆங்கில வேதாகமத்தில் கவுண்டட் இல்லை இம்ப்யூட்டட்னு எழுதப்பட்டிருக்கும். இதனுடைய கிரேக்க மொழி பதம் என்னன்னா எலாகிஸ்தே என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். அதுக்கு என்னன்னா, இது ஒரு கணக்கு எழுதுவாங்க இல்லையா, அக்கவுண்டிங் டேர்ம் சொல்லுவாங்க. வரவு செலவு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, ஒரு கணக்கு புஸ்தகம் எழுதும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணமெல்லாம் வரவு, செலவழிச்சதெல்லாம் செலவு, வரவு செலவு எழுதுவோம் இல்லையா. இதுதான் இப்போ உங்கள் கணக்கில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் நீதிமான் எழுதக்கூடியது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் அக்கௌண்ட்டை எடுத்து, ஆபிரகாம் விசுவாசித்ததுனால ஆபிரகாமுடைய அக்கௌண்ட்டில் இவன் நீதிமான் எழுதிடுறார். இதை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி இருக்கிறான். அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்டவனை பார்த்து நீதிபதி என்ன சொல்லணும்? நீ குற்றவாளின்னு சொல்லணும். மாறாக அவன் நீதிபதி அவர் விசுவாசித்ததுனால என்ன பண்ணுறாரு? அவனை நீதிமான்னு அறிவிக்கிறாரு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ என்ன? ஆபிரகாமுடைய நீதி அவன் தகுதியில் பெற்றதில்லை, மாறாக இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதே இதில் சொன்னார் இல்லையா, அது இதே ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி நான் இதே ரோமர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை சொல்லும்போது என்ன? தாவீதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு. தாவீது என்ன? ஆண்டவரை விசுவாசிச்சாரு. என்ன? கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தாவீது என்ன சொன்னார்? எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ நம்ம கிருபையினால இரக்கத்தை கொண்டு தேவனுடைய விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட மக்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் தேவன் பேரில் வைத்த விசுவாசம். அப்போ ஆபிரகாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தார். அதனால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசம் முதல்ல வந்தது, அதற்கு பின்பாக தான் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. தேவ நீதி முதலாவது வந்தது, அதற்கு பின்பாகத்தான் அவருடைய விருத்த சேதனம் வந்தது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எதனால கிறிஸ்தவன் என்று நீங்கள் அடையாளம் காணப்பட்டீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனாலையா? இல்லை நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுனாலையா? இல்லை நீங்கள் சபைக்கு காணிக்கை கொடுக்கறதுனாலையா? இல்லை நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுனாலையா? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனாலையா? இதெல்லாம் அவசியம். ஆனால் இதனால இல்லை. இதெல்லாம் எதனால வந்தது? நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்க. எப்படி விசுவாசித்தீங்க? நான் ஒரு பாவி, என்னுடைய பாவம், நான் நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டவன். ஆனால் என்னுடைய பாவங்களுக்கு நான் பழி செலுத்தணும். அதற்கு பதிலாக தேவன் என்ன பண்ணார்? தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் மரித்து கொண்டார். அவர் மாய்த்து கொண்டார், மறுபடியும் உயிர் தெழுந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாகி என்னை மீட்டெடுத்து கொண்டார். ஒரு பாவமும் அறியாத அவர் நமக்காக பாவமாகினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 சொன்னதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேவனை விசுவாசிக்கிறதுனால நான் கிறிஸ்தவனானேன். நான் கிறிஸ்தவனானதுனால நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். நான் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு உறவில் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால கிறிஸ்தவர்களுடைய கூடுகைக்கு நான் வருகிறேன். நான் ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல்ல என்ன வருகிறது?
விசுவாசம் வருகிறது. அதற்கு பின்பாக தான் நிறைவேற்றோம். அதே மாரி தான் நீதி முதலாவது உண்டாகிறது. அதற்கு பின்பாகத்தான் நீங்க குடுக்கிற காணிக்கை, இல்ல நீங்க செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, எது முதல்ல வருகிறது? விசுவாசம் முதலாவது வருகிறது. அதற்கு பின்பாகத்தான் அந்த நீதிமான் என்று அறிவிக்கப்படுவது. வல்ல பிதாவே, இதோ நாங்கள் மறுபடியும் ஒரு விசை எங்களை சோதித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து அதன் மூலமாய் தேவ நீதி பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து, அதை நாங்கள் சரியான முறையில பகுத்தறிந்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் செய்கிற வெளியரங்கமான காரியங்களினால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.